ஹலோ வியூவர்ஸ். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேப்டன் விஜயகாந்த் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்ததாக பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். விஜயகாந்த் உடல் நல்லடக்கம் முழு அரசு மரியாதையுடன் தேமுதிக தலைமை அலுவலகத்தில் நடந்து முடிந்த பிறகு விஜயகாந்தின் மனைவியும் தேமுதிக பொதுச் செயலாளருமான பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அரசு மரியாதையுடன் இறுதி சடங்கு செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்த அரசுக்கும் அஞ்சலி செலுத்த வந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். பிரேமலதா பேசுகையில், இறுதி சடங்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து உதவிய தமிழக அரசு, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு அனைத்து காவல்துறை அதிகாரிக்கும் ராயல் சல்யூட். 2 நாட்களாக எங்களுடன் இருந்த அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, ஓ. பன்னீர்செல்வம், ஜி.கே. வாசன், அன்புமணி, அண்ணாமலை, ஜெயக்குமார் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அமைச்சர் ஏ. வ. வேலுக்கும் பொதுப்பணித்துறைக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி என்னிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். திரையுலகினர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுமக்கள், தேமுதிக தொண்டர்கள், கேப்டனின் ரசிகர்களுக்கும் நன்றி. வழிநெடுக கேப்டனுக்கு அஞ்சலி செலுத்திய தொண்டர்களுக்கும், ரசிகர்களுக்கும், பொதுமக்களுக்கும் இருகரம் கூப்பி நன்றிகளை உரித்தாக்குகிறேன் என உருக்கமாக பேசினார். மேலும் அவர் பேசுகையில், இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் எந்த ஒரு தலைவருக்கும் கிடைக்காத மிகப்பெரிய கௌரவம் கேப்டன் அவர்களுக்கு கிடைத்துள்ளது. நமக்கு கிடைத்துள்ள புள்ளி விவரப்படி கடந்த 2 நாட்களில் 15 லட்சத்திற்கும் அதிகமானோர் கேப்டனுக்கு நேரில் இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளனர். இதுவரை இல்லாத அளவிற்கு உணர்வு பூர்வமான அன்பை தமிழ்நாடு பார்த்திருக்கிறது. கேப்டனின் அன்பும், கேப்டனின் தர்மமும், அவரது நல்ல எண்ணமும், அவரது உதவி செய்யும் குணமும் தான் இன்று ஒட்டுமொத்த மக்களுக்கும் தெருவில் வந்து நின்று அஞ்சலி செலுத்தியது என தெரிவித்தார். மேலும் கேப்டன் விஜயகாந்த் இறுதி ஊர்வலத்தின் போது மக்களின் அன்பை கண்டு கதறி அழுதனர் விஜயகாந்தின் மகன்கள். இந்த நிலையில் விஜயகாந்தின் மகன்கள் சண்முக பாண்டியனும், விஜய பிரபாகரனும் தங்கள் தந்தையை எப்படி பார்த்து கொண்டனர் என்பது பற்றி பிரேமலதா பேசிய விஷயம் பகிரப்பட்டு வருகிறது. நடிகரும் தேமுதிக நிறுவன தலைவருமான விஜயகாந்த் கடந்த வருடங்களாகவே உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு இருந்தார். சமீபத்தில் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 2 வாரங்களுக்கு முன்பாக டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். அதன் பிறகு தேமுதிக பொதுக்குழு கூட்டத்திற்கு சென்றார். இந்த நிலையில்தான் 27ஆம் தேதி விஜயகாந்திற்கு கொரோனா தொற்று காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு மூச்சு விடுவதில் சிரமம் இருந்த நிலையில் அவர் நேற்று முன்தினம் காலை இறந்து விட்டதாக மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்தது. விஜயகாந்தின் மறைவு தேமுதிக தொண்டர்களையும், அவரது ரசிகர்களையும், திரை உலகினரையும் சோகத்தில் ஆழ்த்தியது. அரசியல் மற்றும் திரை உலக பிரபலங்கள் பலரும் விஜயகாந்திற்கு நேரில் அஞ்சலி செலுத்தினர். விஜயகாந்தின் 2 மகன்களான சண்முக பாண்டியனும், விஜய பிரபாகரனும் விஜயகாந்த் உடலை பார்த்து கதறி அழுதனர். அவர்கள் தேம்பி தேம்பி அழுத காட்சிகள் பார்ப்போரை கண்கலங்க வைத்தது. இந்த நிலையில் நேற்று தீவுத்திடலில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட விஜயகாந்த் உடல் பிற்பகலில் அங்கிருந்து கோயம்பேடு தேமுதிக அலுவலகத்திற்கு ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. அப்போது செல்லும் வழிநெடுக மக்கள் திரண்டு விஜயகாந்திற்கு அஞ்சலி செலுத்தினர். மக்களின் இத்தனை அன்பையும் பார்க்க முடியாமல் விஜயகாந்த் பெட்டிக்குள் படுத்திருப்பதை பார்த்து விஜயகாந்தின் மகன்கள் கதறி அழுந்தனர். மக்களை நோக்கி கை கூப்பியபடி அவர்கள் கண்ணீர் விட்ட காட்சிகள் பார்ப்போரை நெஞ்சை கணக்க வைத்தன. விஜயகாந்தின் 2 மகன்களும் அப்பா மீது மிகுந்த பாசம் கொண்டவர்களாம். விஜயகாந்தின் அவர்கள் மீதும் அப்படித்தானாம். விஜயகாந்த் உடல் நலிவுற்ற முதலே அவரை கண்ணும் கருத்துமாக பார்த்து வருகின்றனர். அமெரிக்காவுக்கு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அங்கு சிகிச்சையை மேற்கொண்டு அங்கேயே தங்கி பராமரித்து கொண்டும் இருந்தனர். 2 மகன்களும் திருமணம் செய்து பார்க்க வேண்டும் என்பது விஜயகாந்த் மற்றும் பிரேமலதாவின் ஆசை என்றாலும் அதை பற்றி பெரிதாக ஆர்வம் காட்டாமல் விஜயகாந்த் உடல் நலனை தேற்றுவதிலேயே அக்கறை கொண்டிருந்தனர். விஜய பிரபாகரன், சண்முக பாண்டியன் பற்றி பிரேமலதா முன்பு ஒரு பேட்டியில் உருக்கமாக பேசியுள்ளார். சில சமயங்களில் கேப்டன் விஜயகாந்த் சாப்பிட முடியாமலும், டாய்லெட் போக முடியாமலும் கஷ்டப்பட்டு இருக்கிறார். அப்போது எல்லாம் அவரை டாய்லெட்டுக்கு அழைத்து செல்வது தொடங்கி சுத்தம் செய்வது வரை எல்லாமே எனது 2 பிள்ளைகளும் தான். ஒரு முறை கூட இதில் அவர்கள் அதிருப்தி அடைந்தது இல்லை. எங்க அப்பாவுக்கு நாங்கள் தான் செய்வோம் என இருவருமே பாசமாக கேப்டனை பார்த்து கொள்வார்கள். அமெரிக்காவில் மருத்துவமனையில் என் மகன்கள் கேப்டனை இப்படி கவனிப்பதை அங்கிருந்த மக்கள் ஆச்சரியமாக பார்த்தனர்.
அமெரிக்காவில் எல்லாம் பிள்ளைகள் தங்கள் அப்பா அம்மாவை எல்லாம் பெரிதாக கவனிக்க மாட்டார்கள். ஒரு வயது வரைதான் கூடவே இருப்பார்கள். சென்னை விஜய பிரபாகரன் சண்முக பாண்டியனை தாங்கி தாங்கி கவனிப்பதை பார்த்துவிட்டு அங்கிருந்த தாய்மார்கள் என்னிடம் வந்து, உங்க 2 பசங்களை பார்த்ததற்கு பிறகு எங்கள் பிள்ளைகள் அடுத்த ஜென்மத்திலாவது இந்தியாவில் பிறக்க வேண்டும் என நாங்கள் ஆசைப்படுகிறோம் என கூறியதாக பிரேமலதா கூறியுள்ளார். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நமது கேப்டனின் கனவை வெற்றி பெற செய்து வெற்றி கண்ணியை அவர் பாதத்தில் சமர்ப்பிக்கும் நாள்தான் தேமுகவுக்கு உண்மையான வெற்றி நாள் என இந்த நாளில் சூளுரைப்போம் என பேசியுள்ளார் விஜயகாந்த். பிரேமலதா உடல் நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வந்த விஜயகாந்த் சிகிச்சை பலனின்றி டிசம்பர் 28ஆம் தேதி காலமானார். அவரது உடல் சில மணி நேரம் சாலிகிராமம் வீட்டில் வைக்கப்பட்டதை தொடர்ந்து கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அங்கு கட்சி தொண்டர்களும் ரசிகர்களும் பொதுமக்களும் அவருக்கு அஞ்சலி செலுத்த குவிந்தனர். இதனால் கோயம்பேடு ஸ்தம்பித்ததன் காரணமாக இன்று காலையில் விஜயகாந்தின் உடல் தீவுத்திடலில் மைதானத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அங்கு திரையுலக பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள், பொதுமக்கள் என பல்லாயிரக்கணக்கோர் விஜயகாந்த் உடலுக்கு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். முன்னதாக விஜயகாந்த் உடல் இன்று மாலை கோயம்பேடு தேமுதிக தலைமை அலுவலகத்தில் நல்லடக்கம் செய்யும் எனவும் அறிவிக்கப்பட்டது. அவருக்கு முழு அரசு மரியாதையுடன் இறுதி சடங்கு செய்யப்படும் என்று தமிழக அரசு அறிவித்தது. அதன்படி தீவுத்திடலில் இருந்து தேமுதிக அலுவலகத்திற்கு விஜயகாந்தின் உடல் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. அவரது இறுதி ஊர்வலத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் வந்து கலந்து கொண்டனர். தேமுதிக அலுவலகத்திற்கு கொண்டு வரப்பட்ட விஜயகாந்தின் உடல் சந்தனப்பேழையில் வைக்கப்பட்டது. அவரது உடலுக்கு முதல்வர் ஸ்டாலின், தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், அமைச்சர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் என பலர் இறுதி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து 72 குண்டுகள் முழங்க விஜயகாந்தின் உடலுக்கு அரசு மரியாதை செலுத்தப்பட்டது. இதையடுத்து அவரது குடும்ப சம்பிரதாயப்படி இறுதி சடங்குகள் நடைபெற்றன. கண்ணீர் மல்க அவரது மகன்கள் இறுதி சடங்குகளை செய்தனர். தொடர்ந்து அவரது உடல் நல்லடக்கமும் செய்யப்பட்டது. அவர் எப்போதும் அணிந்திருக்கும் தங்கச் செயின், மோதிரம், கண்ணாடி அணிந்தே சந்தனப்பேழைக்குள் வைக்கப்பட்டார். பின்னர் செயின், கண்ணாடியை பிரேமலதா கலற்றி வைத்துக் கொண்டார். கட்சிக்கொடி மோதிரத்துடன் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இறுதி சடங்கில் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என்பதால் சாலைகளில், மேம்பாலங்களில் திரண்டிருந்த பொதுமக்கள் செல்போன் டார்ச் ஒளி மூலம் கேப்டன் விஜயகாந்திற்கு பிரிய விடை கொடுத்தனர். கேப்டன் விஜயகாந்தின் நல்லடக்கம் தமிழக அரசின் முழுமையான ஒத்துழைப்போடு சிறப்பான முறையில் நடைபெற்றதற்கு பின்னர் பிரேமலதா விஜயகாந்த் மைக்கில் பேசினார். அப்போது பேசிய அவர், கேப்டனின் உடல் அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. தீவுத்திடலில் இடம் ஒதுக்கி கொடுத்த இறுதி ஊர்வலத்திற்கான அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் செய்த தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்களுக்கு தேமுதிக சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். பின்னர் கேப்டனின் இறுதி ஊர்வலம் நடைபெற உறுதுணையாக இருந்த போலீசார்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். அதே போலவே வழிநெடுக்க கேப்டனுக்கு வரவேற்பு கொடுத்த அனைத்து தொண்டர்கள், நிர்வாகிகள், பொதுமக்கள், ரசிகர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார். தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை எந்த ஒரு தலைவருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய பெருமை நமது கேப்டன் அவர்களுக்கு கிடைத்துள்ளது. நமக்கு கிடைத்த புள்ளி விவரங்களின்படி 2 நாட்களில் 15 லட்சத்திற்கும் மேலான மக்கள் இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு நமது கேப்டன் செய்த தர்மமும் அவரது நல்ல எண்ணமும் உதவும் குணமும் தான் காரணம் என்றார். மலர் தூவி அவரை சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அளவுக்கு வாழ்த்திய அனைவருக்கும் நன்றி. உங்கள் எல்லோரையும் இறுதி சடங்கிற்கு அனுமதிக்க வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. ஆனால் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இந்த இடம் சிறியது. முதல்வர்கள், அமைச்சர்கள், விஐபிகள் பலரும் வந்திருந்தனர். நிகழ்வில் பங்கேற்ற அத்தனை அரசியல் தலைவர்களுக்கும் நன்றி. இறுதி அஞ்சலி செலுத்த வந்த அனைத்து தலைவர்களுக்கும் தேமுதிக சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். உங்கள் எல்லோருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். கேப்டன் கட்சி மோதிரம் போட்டிருப்பார், அது அவர் கையிலே இருக்கட்டும் என்று அந்த மோதிரத்துடனும் கட்சி வேட்டியுடனும் நம் தலைவரை அடக்கம் செய்து உள்ளோம். தொண்டர்களின் பாதம் பணிந்து உங்கள் அன்னியாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம் தலைவரை இழந்திருக்கிறோம். ஆனால் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நமது தலைவரின் கனவை நிச்சயமாக வெற்றி பெற செய்து வெற்றி கனையை அவர் பாதத்தில் சமர்ப்பிக்கும் நாள்தான் தேமுகவிற்கு உண்மையான வெற்றி நாள் என்பதை இந்த நல்ல நாளில் நாம் அனைவரும் சேர்ந்து சூளுரைப்போம், உறுதியேற்போம் என்றார். எப்படி மெரினாவில் தலைவர்களுக்கு சமாதி அமைத்திருக்கிறார்களோ அதே போலவே தலைவருக்கும் இங்கு நிரந்தரமாக சமாதி அமைக்கப்படும். கேப்டன் விஜயகாந்திற்கு நம்பர் 1ஆம் தரத்தில் நினைவிடம் அமைக்கப்படும். 24 மணி நேரமும் விளக்கு ஏற்றி ஒட்டுமொத்த தொண்டர்களும் வழிபட்டு தினமும் பூஜை செய்யும் கோவிலாக இருக்கும்.
கேப்டன் எங்கும் போகவில்லை, அவர் நம்மில் ஒருவராக நம்முடன் தான் இருக்கிறார் என்றார்.